ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்லேர்ன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து ஒரு எக்ஸலில் வந்து கால்குலேஷன்ஸ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பேசிக் வீடியோ தான். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து எம்எஸ் வேர்டை பற்றி வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ ஒரு 30 மினிட்ஸில் ஃபுல் வேர்டையே கவர் பண்ணுற மாதிரி நம்ம போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதுவும் அதே மாதிரியான ஒரு வீடியோ தான். பட்டு எம்எஸ் எக்ஸல்ங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட்டு. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்ஸை ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸ்க்ரீனு. இந்த ஸ்க்ரீனில் இது ஒயிட்டாக இருக்கும். இந்த ஒயிட்டில் ஒவ்வொன்றுமே ஒரு பாக்ஸாக இருக்கும். இந்த பாக்ஸுக்கு பேர் வந்து செல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பாக்ஸுக்கும் ஒரு நேம் இருக்கும். ஸோ அந்த நேமை வந்து இண்டிகேட் பண்ணுறது இங்கே ஒரு நேம் பாக்ஸ் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து நேம் இண்டிகேஷன் இருக்கும். ஸோ இது வந்து ABCD இந்த மாதிரி வந்து காலம்ஸ் வந்து இருக்கும். 1 2 3 4 இது வந்து நமக்கு ரோ அப்படிங்கிறோம். ஸோ ரோ அண்ட் காலம்ஸ் இதை வச்சு தான் இது ஃபுல்லாகவே இருக்குது. இந்த நேம் பாக்ஸ் வந்து எப்படி டிஃபைன் ஆகிருக்கும் அப்படின்னா, இதை இந்த இடத்துல நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த செல்லோடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C3. ஸோ இங்கே பார்த்தா தெரியும், Cங்கிறது காலம், 3ங்கிறது ரோ. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இந்த கார்னர் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் XFC, அதுக்கப்புறம் XFD அப்படின்ட்டு இருக்குது. ஸோ மொத்தம் இவ்வளோ, அதாவது எப்படின்னா ABCD வருது அப் டு Z முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா AB இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு XFD அது வரைக்கும் வந்துருக்கு. அதே மாதிரி இந்த கீழே பார்த்தீங்கன்னா ரோங்கிறது 1 2 3 4 அப்படின்ட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எங்கே வரைக்கும் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு 10,48,576 இந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்துருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு ரோஸ் இருக்குது. ஸோ ஒரு ரோவுக்கும் ரோ அண்டு காலம், ஸோ இது வந்து ஒவ்வொன்றும் ஒரு பாக்ஸுக்கும் ஒரு நேம் இருக்குது. இந்த நேம் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நேம் தெரியலைன்னா மறுபடியும் சொல்கிறேன், எப்படின்னு பார்த்துக்கோங்க. முதல்ல காலம் நேம், ரெண்டாவது ரோ. ஸோ காலம் வந்து F, ரோ வந்து 7. ஸோ இதை வச்சு தான் இந்த நேம் வந்து டிஃபைன் ஆகுது. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க இந்த ஒயிட் பாருக்கு பேர் வந்து ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபார்முலா பாரில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கால்குலேஷன்ஸ் வந்து பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு மேலே இருக்க இந்த இது வந்து நார்மலாக நீங்கள் வேர்டில் பார்த்தா அதே மாதிரி டூல் பார் தான். ஸோ ஒரு மெனுவுக்கும் டூல் பார் வந்து இருக்கும். இதை வந்து ரிப்பன் சொல்கிறோம். இந்த ரிப்பனில் வந்து என்னென்ன நமக்கு டூல்ஸ் வேணுமோ அதெல்லாம் இந்த கீழே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஆஸ் யூஸ்வல் ஃபைலில் வந்து எப்பவும் போல் நியூ சேவர்ஸு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நம்ம நியூ கொடுத்தோன்னா பிளாங்காக வந்து ஒரு பிளாங்காக வந்து ஒரு ஒர்க் ஷீட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஒர்க் ஷீட்டுங்கிறது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி காலம் அண்டு ரோ வேல்யூஸ் வச்சு க்ரியேட் ஆகிருக்கும். அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்டு சீட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு சீட்டு. ஸோ அடுத்து இப்படியே வந்து நம்ம அடுத்தடுத்து ஷீட்ஸ் வேணுன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய மார்க் வந்து என்ட்ரி பண்ணி அதை வந்து எப்படி இதில் இது பாருங்கள். ஃபஸ்ட்டு நேம், ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நேம், அடுத்து ஸ்டூடெண்ட்டோடைய ரோல் நம்பர், அடுத்து ஸ்டூடெண்ட்டோடைய மார்க். ஸோ நான் வந்து மார்க் 1 அப்படின்னு வைக்கிறேன். இது வந்து தமிழ், இங்கிலீஷ் நீங்கள் என்ன வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஸோ இது வந்து மார்க் 2 அப்படின்னு வைக்கிறேன். இது வந்து மார்க் 3 இந்த மாதிரி வைக்கிறேன். ஸோ இதில் வந்து டோட்டல் வந்து போடுறேன். இப்போ நான் வந்து நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அடிக்கிறேன். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து அருள் அன்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு நேம் லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரோல் நம்பர் டைப் பண்ணுறேன். இது மாதிரி ரோல் நம்பர் இருக்குது. மார்க் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இது என்ன வேணாலும் இருக்கலாம். நான் ஒரு ரேண்டமாக சம் நம்பர்ஸ் வந்து டைப் பண்ணுறேன். ஓகே, நான் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை வந்து கால்குலேட் பண்ணணும். டோட்டல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 இது 3 ஆட் பண்ணி வர்றது தான் டோட்டல். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு டோட்டல் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதில் கிளிக் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்முலா பாரில் ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் போடுங்க.
எதெல்லாம் ஆட் பண்ணி இங்கே வரணும். ஸோ எனக்கு இந்த காலம் இந்த இதை வந்து ஆட் பண்ணணும். உங்களுக்கு நேம் தெரிஞ்சிச்சுன்னா டைரெக்டாக நேம் டைப் பண்ணலாம். ஸோ இது வந்து C2 அப்படிங்கிறதுல இருக்குது. தெரியலை அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதுவே நேம் வந்துடும். அப்புறம் ப்ளஸ் போடுங்க. அப்புறம் இதை கிளிக் பண்ணுங்கள், T2 ப்ளஸ் போடுங்க. அப்புறம் E2 ஸோ கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா போதும். இதோடைய மார்க் என்ன அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது இதுக்கு மார்க் போடணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஈக்குவல் டு சைன் போட்டு இந்த மார்க்கு ப்ளஸ்ஸு இந்த மார்க்கு ப்ளஸ்ஸு இந்த மார்க்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம போடுவோம். இது வந்து இப்போ 1 2ன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். நிறைய மார்க் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு கால்குலேஷனை கரெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கால்குலேஷன் ஃபஸ்ட்டு போட்ட கால்குலேஷனில் இந்த நான் வச்சுருக்க மவுஸ் ஆரோவை பாருங்கள். இப்போ எனக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது, பெருசாக இருக்குது. அதே இது இந்த டாட் பக்கத்தில் கொண்டு போகிறப்போ அந்த ப்ளஸ் வந்து இந்த மாதிரி மாறுது. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்தீங்கன்னா போதும். என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மார்க்குடைய கால்குலேஷன் ஒரு மார்க்குடைய கால்குலேஷனும் நமக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஒரு வெரி ஈஸி. நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு கால்குலேஷன் வந்து இப்போ இதில் அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து இந்த நேம்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம், அதுக்கு மார்க் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மார்க்குடைய டோட்டல் இது பண்ணி பார்த்துருக்குறோம். ஓகே, இப்போ இதை வச்சுக்கிட்டு நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம இது மாதிரி பண்ணலாம். வேறு என்ன பண்ணலாம் பாருங்கள். இப்போ இந்த மார்க்கில் வந்து யார் வந்து ஹையஸ்ட் மார்க்கு அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இந்த மார்க்கில் வந்து ஃபஸ்ட்டு மார்க் யார், செகண்ட் மார்க் யார் அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இல்லை இதை வந்து ஷார்ட் பண்ணலாம். ஷார்ட் பண்ணி இந்த லிஸ்ட்டை வந்து நமக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றலாம். ஸோ அதெல்லாம் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஹெட்டிங்கு. ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் போல்டாக தெரியணும் அப்படின்னு போல்டு பண்ணுறேன். இது நார்மலான லெட்டர்ஸ் தான். ஸோ நார்மலாகவே இருக்கட்டும். ஓகே, இப்போ இந்த இதுவும் வந்து கொஞ்சம் போல்டாக தெரியணும்னு ஃபீல் பண்ணுறேன். அப்போ போல்டாக போட்டுக்கிட்டேன். இப்போ இதை ஃபுல்லாக வந்து எனக்கு நார்மலாக நீங்கள் இதை வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா பாக்ஸஸ் எதுவும் இருக்காது. இங்கே இருக்க பாக்ஸஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிரிட் லைன்னு சொல்லுவாங்க. நம்ம பார்வைக்கு மட்டும்தான் தெரியும், பட் பிரிண்ட்டில் வராது. உங்களுக்கு பிரிண்ட்டில் வரணும் அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டூலை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆல் பார்டர் அப்படின்னு இருக்கும். நம்ம எந்த ஏரியா வேணுமோ அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கொஞ்சம் டார்க்காக லைன் விழுந்திருக்கும். இந்த லைனில் உள்ள வேல்யூஸ் மட்டும் நமக்கு பிரிண்ட் பண்ணுறப்போ ஒரு பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸ்க்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஓகே, நவ் இப்போ இதை வந்து யார் வந்து ஹையஸ்ட் மார்க் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இது வந்து சின்ன லிஸ்ட்டுங்கிறப்போ நம்மளுக்கு தெரியும். கொஞ்சம் பெருசாக அப்படின்னா இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஏரியாவை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷார்ட் அண்ட் ஃபில்டர்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். A to Z அப்படின்ட்டு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா லோயஸ்ட் டு ஹையஸ்ட் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். பட் என்னென்னா எந்த லோயஸ்ட் டு ஹையஸ்ட் நேமை வச்சு பண்ணுமா, ரோல் நம்பரை வச்சு பண்ணுமா? ஸோ அது வந்து நீங்கள் எப்படி இதை அசைன் ஆகுதுன்னு பாருங்கள். இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அன்பு, அருள், குமார், மனோ, ராஜா. ஸோ இந்த மாதிரி நேமை வச்சு எனக்கு வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு நேமை வச்சு ஷார்ட் பண்ணக்கூடாது, மார்க்கை வச்சு தான் ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா இதே இதில் இந்த இடத்துல கஸ்டம் ஷார்ட்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து எனக்கு நேம் வேண்டாம் அப்படின்னா எதை வச்சு பண்ணணும், டோட்டல். ஸோ டோட்டலை வச்சு நமக்கு வந்து ஸ்மாலஸ்ட்டு டு ஹையஸ்ட் வேணுமா இல்லை ஹையஸ்ட்டு டு ஸ்மாலஸ்ட் வேணுமா, எப்படி கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 285. ஸோ இதுதான் ஹையஸ்ட் மார்க்கு ராஜா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது. அவருடைய ரோல் நம்பரும் இங்கே வந்து நமக்கு விசிபிள் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எந்த ஒரு கால்குலேஷனையும் ரொம்ப ஈஸியாக வந்து குயிக்காகவும் வந்து பண்ணுறதுக்கு இந்த எக்ஸல்ங்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வர்ற இதில் வந்து நான் உங்களுக்கு இந்த எக்ஸலில் இன்னும் டெப்த்தாக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். தேங்க்யூ.